கிபி 4-5ஆம் நூற்றாண்டுக்கும் 10ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் வடமொழியில் அலங்காரச் சாத்திரங்கள் ஏராளமாகத் தோன்றலாயின. அவை அம்மொழிக்குச் செழுமையும் பெருமையும் ஊட்டி நிற்பவை. வடமொழியில் முதலில் அலங்காரச் சாத்திரம் செய்தவர் வாமனர் என்பர். பின்னர் பலப்பல நூல்கள் தோன்றின. கவிவாணர்களும் கவிச்சுவை தேர்வாரும் கணக்கற்றவர்களாய் இருந்தமையால் அலங்காரச் சாத்திரங்கள் பல்கிப் பெருகின. காவியா தர்சனம், காவிய பிரகாசம், சாகித்ய சிந்தாமணி, சாகித்ய சூடாமணி, சாகித்ய தருப்பணம், சாகித்ய ரத்னாகரம், சந்திராலோகம், குவலயானந்தம் என்பவை அவற்றுள் சில. வடமொழியின் தொடர்பால் தமிழில் அணி இலக்கணம் வலுவடைந்தது. அந்நாளில் வடமொழி தென்மொழி இரண்டிலும் பேர் அறிவு படைத்தவர்களும் நூற்கள் இயற்றவல்ல புலமை ஆளர்களும் இருந்திருக்கின்றார்கள். கம்பர் ராமனை குறிப்பிடும் ஓர் இடத்தில் தென் சொல் கடந்தான் வடநூற்கலைக்கு எல்லை தேர்ந்தான் என கூறுகின்றார். இக்கூற்று இருமொழி புலமை பற்றிய கம்பருடைய உணர்வினை புலப்படுத்துவதாக கொள்ளலாம். வால்மீகி இராமாயணம் முழுமையும் நன்கு கற்றே கம்பர் இராமகாதை பாடினார் என்பதை அவர் பாடல் ஒன்றால் தெரிகின்றோம். அன்றியும் இராமகாதையிலுள்ள சொல்லாட்சி பொருளாட்சிகளும் கதை அமைப்பு கட்டுக்கோப்பு முதலியனவும் அவர் இருமொழி புலமை படைத்தவர் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. தொல்காப்பிய பாயிரம் பாடிய பனம்பாரனார் தொல்காப்பியரை ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என குறிப்பிடுகின்றார். ஐந்திர வியாக்கரணம் என்னும் இலக்கண நூல் வடமொழியில் இருந்ததாகவும் அதனை முற்றக் கற்ற புலமை உடையவர் தொல்காப்பியர் எனவும் இதற்கு பொருள் கூறுவர். இதனை மறுத்து உரைப்பவர்களும் உள்ளனர். ஆனால் திருவாடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த சிவஞான சுவாமிகள் மேலே காட்டிய பொருளை உடன்படுத்துவதோடு தொல்காப்பியனாருக்கு வடநூல் அறிவித்த ஆசிரியர் அகத்தியனார் என்றும் கூறுவார் தமது தொல்காப்பிய பாயிர விருத்தி என்ற நூலில்.